வந்துகிட்டு இருந்தேன், பிரதரை பார்த்தேன். ஆல் இந்தியா பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். சேம் இங்கே நான் பெதன்கோட் வழியாக வந்துகிட்டு இருந்தேன். வந்துகிட்டு இருக்கும்போதே ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நிற்கிறேன். பிரதர் கேட்டுக்கிட்டே இருந்தார், நீங்கள் சேனலாக கேட்டுக்கிட்டு இருந்தார். அதான். ஸோ இன்றைக்கி 195வது நாள். இன்றைக்கி 195வது நாள். என்னென்னா, இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன்ல, இந்த விஜயோட அந்த லியோ கஃபே ஷாப் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன்ல. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த கையில் அடிபட்டு இருந்துச்சுல. ஸோ அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நான் திரும்ப ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ அதை நாளைக்கு சொல்கிறேன். நாளைக்குலேருந்து அந்த பிளான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு பிரதர் உஷ்பேந்தர், வாட் இஸ் யுவர் நேம்? உஷ்பேந்தர் குமார்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் எனக்கு லிஃப்ட் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு கோயிலுக்கு ட்ராப் பண்ணுறாரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறதுனா, அந்த கோயில் சேஃபான பிளேஸுன்றாரு. அங்கே போயிட்டு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ வெரி தேங்க்ஸ் பிரதர். அண்டு அங்கே போயிட்டு மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு, எப்பயும் போல் ஸ்டே பண்ணிவிட்டு, சார்ஜ் எல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு, ஸோ நாளையிலேருந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. நான் ஆல் இந்தியா போயிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணால் தான் எல்லாமே முடியும். ஸோ அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ போகிற வரைக்கும் அந்த கோயிலையும் காட்டிடுறேன். இன்றைக்கி கோயிலை காட்டிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நாளைக்கு சேம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அங்கே போயிட்டு பேசுகிறேன். அண்ட் ஒரு வழியாக வந்தாச்சுங்க இந்த டெம்பிளுக்கு. இந்த டெம்பிள் என்ன கூப்பிட்றாங்கன்னா, நாகினி மாதா டெம்பிள்னு கூப்பிட்றாங்க. ஸோ அங்கே தான் அந்த பில்டிங் தெரியுதா, அங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, பூசாரி சொன்னார். ஸோ அதான் இங்கே வந்தேன். சேம் இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேமிலி எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்தோடனே இங்கே மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வழியாக தான் வந்தேன். இந்த வழியாக வந்துட்டு இந்த டெம்பிளை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு பெர்மிஷன் கேட்டிருக்கேன். அங்கே போய் தங்க போகிறேன். இவங்க தான் அந்த ஃபேமிலி. யுவர் நேம் ப்ரோ? Myself Vishwajit Guleria. I basically short name is Vishwajit. Nickname is Vishu. Okay. So I basically belong to this state, Himachal. Okay. But now I am residing in Pathankot. That comes under a little part of Himachal and Punjab. Okay. Okay. Where I am doing my job as a teacher in the school. Okay. Nice to meet you. You are explaining from for this temple also, and very nice to meet you for the first time you will see. And I will go stay here on that building, right? I will go stay here, and I will go another place. Yes. Thank you. Nice to meet you. இதே மாதிரி ஒரு அழகான அருவி இங்கே போயிட்டுருங்க. இது அந்த கோயிலுக்குள்ளேயே தண்ணியாக இருக்குது. தண்ணி அப்படியே நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ரூம் இருக்குது. ஸோ இதில் ப்ரோ எனக்கு கூட்டி வந்துட்டு ப்ளக் பாயிண்ட் இல்லைங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. பட் ஓகே, இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் பேசுகிறேன். சேர்ந்துட்டேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்னென்னு. இப்போது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி 190வது நாள், 193வது நாள், 194வது நாள்லாம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடி வெட்டிட்டு ஷேவ் பண்ணிட்டு கொஞ்சம் நம்ம அந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து போட்டு சரி பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதான் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு என்னென்னா, ஒரு நிமிஷம் எக்கோ அடிக்குது. நாளைக்கு என்னென்னா, இந்த கோயிலேருந்து கிளம்பி 2-3 கிளிப்ஸ் மட்டும் இந்த டெம்பிள் மட்டும் காட்டிட்டு வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு, நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நம்ம சேனலில் நடக்க போகுது. அதுவும் கால சூழ்நிலைகள், நெட்வொர்க்கு எல்லாமே கரெக்டாக இருந்தால் அமையுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி பண்ணது தான், லைவ்லேயே ப்ளாக் பண்ணுறது தான். ஸோ அதை நாளைக்கு பண்ணலான் இருக்கேன். ஸோ அது நம்மளுக்கு சரிப்பட்டு வருமானு தெரில.
பட் நம்ம vlog வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி நான் லைவ் vlog பண்ணியிருப்பேன். காரணம் வந்து இந்த நெட்வொர்க் சரியாக கிடைக்காதனால தான். ஸோ இனிமே வந்து நெட்வொர்க் நல்லா கிடைக்குன்றாங்க. ஸோ அதனால் என் பிளான் என்னென்னா ஃபுல்லாக வந்து லைவ் ஒரு காலையில் மார்னிங் ஒரு 10 மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 4-5 மணி வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் லைவ்லேயே நம்ம vlog பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா. இந்த ஃபார்மேட் தான். ஸோ நாட் இந்த ஷார்ட் ஃபார்மேட்டில் இல்லை, இந்த ஃபார்மேட்லேயே லைவ் vlog பண்ணலான்ற மாதிரி ஐடியா. ஃபுல்லாக லைவ் vlog பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடிட் பண்ண தேவையில்லை, அது ஷார்ட்டாக அதுவே அப்லோட் ஆயிரும். ஸோ எடிட் பண்ணுற டென்ஷன் இருக்காது. ஸோ இதான் பார்த்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அது இல்லாமல் வந்து போக போக நல்ல ஹெல்ப் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்ம vlogல. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட வந்து மினிமம் அமௌண்ட்டாக வந்து 500 மட்டும் தான் இருக்குது. இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது என்கிட்ட. இனிமேல் போக போக எனக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம vlogல வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நல்லா போகும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. ஸோ இதான் சொல்லான்றது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த நாகினி டெம்பிளில் இருந்து நாளைக்கு மார்னிங் மெயின் ரோட் போயிட்டு அங்கேருந்து வந்து 5G நெட்வொர்க் நல்லா கிடச்சிச்சுன்னா அங்கேருந்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி லைவ் vlog ஸ்டார்ட் பண்ணி இந்தியா எண்டு வரைக்கும் நான் வந்து இந்த லைவ் vlogலேயே போகலான் இருக்கேன். இப்போ நிறைய பிரச்சனைகள் ஊடல வரலாம், சொல்லவே தேவையில்ல. நம்ம கேமரா வந்து கரெக்டாக ஹேங் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம இந்தியா vlog முடிக்கிறோம். ஸோ இதுதான், வேறு இல்லை, இதுதான் சொல்லலான்றேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்குவேன். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு புது மாற்றத்தோடு போக போகிறோம். லைவ் vlog ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து முழு வீச்சாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லைவ் vlog. கை கொடுக்குன்னு நினைக்கிறேன், கை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, பார்க்கலாம்.